இந்தியா நியூசிலாந்து வின் பண்ணி கப்பையும் தூக்கியாச்சு. கப்பு யார்கிட்ட செலிப்ரேட் பண்றான்னு பாருங்க. சூரியகுமார் இங்க எங்க பிஸ்டர் இங்க வாங்க. நிஷான் கிஷான் நீங்க தாங்க இந்த மேட்ச்லேயே ஹீரோ அப்படின்ற மாதிரி மேட்ச் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. நல்ல மனுஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஓவரால் செலிப்ரேஷன் நிஷான் கிஷான் ரிங்கும் தான் கப்பு தூக்கி நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா 4-1 லீட் பண்ணியிருந்தாங்க இந்தியா. செம மேட்சுங்க. சூர்யா வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச் நல்ல ஃபார்ம்ல ஹெவி சூப்பராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் அபியும் சஞ்சு ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பனிங் தான் கொஞ்சம் தடுமாறுறாங்க. அபி நல்லா அடிக்கிறாரு. ஆனால் சஞ்சு தான் கொஞ்சம் தின்னுட்டு வராரு. 6 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. வந்தாருங்க. அதுக்கப்புறம் இஷான் கிஷான் மரண மாசடிங்க. எந்த பவுலர் வந்தாலும் பயப்படுறாருங்க. அந்த மாதிரி மிரட்டி விட்டாருங்க. நியூசிலாந்து தேர்ட் ஹையஸ்ட் ஸ்கோருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் 43 பாலுக்கு 103 ரன் அடிச்சு பட்டை கிளப்பிட்டாருங்க இஷான் கிஷான். பார்த்தீங்கன்னா 10 6 பிரம்மாண்ட 6 எல்லாமே 6 ஒரு 4 தான் அடிச்சாரு. செம்ம செலிப்ரேஷன். ஹர்திக் பாண்டியாவும் இஷான் கிஷானும் செம்ம செலிப்ரேஷன் பண்ணாங்க. இஷான் கிஷான் வந்து 103க்கு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்தியா டார்கெட் பார்த்தீங்கன்னா 221 முடிச்சு ஆல் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நியூசிலாந்து வந்து சைஃபர்ட்டும் ஃபின் ஆலனும் ஓப்பன் பண்ணாங்க. சைஃபர்ட் ஸ்டார்டிங்கில் அவுட் ஆயிட்டாரு. ஃபின் ஆலன் வந்து பயங்கரமாக மிரட்டி விட்டாருங்க. ஏன்னா ஜெயிக்கிற ஒரு நம்பிக்கை கான்ஃபிடென்ட் நியூசிலாந்து கொடுத்துட்டாரு. ஆனால் 38 பாலுக்கு 80 ரன் அடிச்சிட்டாரு. அதில் பார்த்தீங்கன்னா 6 6 பயங்கரமான 6 அடிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீந்திரா 30 ரன்னும் மிச்சல் 26 ரன்னும் சோதி 33 ரன்னும் அடிச்சு மொத்தம் டோட்டலாக 265 ரனுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் பவுலிங் டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்தீப் சிங் 4 ஓவருக்கு 5 விக்கெட் எடுத்தாரு. பும்ரா வந்து 4 ஓவர் போட்டு 58 ரன் கொடுத்தாரு. ஆனால் விக்கெட் எடுக்கல. அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 33 3 விக்கெட். ஆனால் அஸ்தீப் சிங் தான் வந்து 5 விக்கெட் எடுத்து பிரம்மாண்டமாக செலிப்ரேஷன் பண்ணார். அதுக்கப்புறம் வருண் அந்த மேட்ச்சில் 103 ரன் அடிச்சு இஷான் கிஷானுக்கு பிளேயர் ஆஃப் திஸ் மேட்ச் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் வந்து 350 வச்சிருக்காரு இந்த சீரீஸில் 5 மேட்ச்சில். அதனால் அவருக்கு பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் அவார்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து 4-1 என்ற லீடில் இந்தியா வின் பண்ணிச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 201 டார்கெட் கொடுத்து 225 சுற்றி ஆல் அவுட் பண்ணியாச்சு. வர வேர்ல்டு கப் இந்தியா பார்த்து எல்லா டீமும் பயப்பண்ணதாங்க சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இது ஏகப்பட்ட இந்த ஹிஸ்ட்ரியிலேயே அதிக 6 இந்த மேட்ச் தாங்க. இப்போ வேர்ல்டு கப் எடுத்து வச்சிருங்கன்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.